So the second one is the botany. So you know very well that botany is the field of biology that studies plants. தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு பேரு பாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். இட் covers many similar aspects as animal biology. பாட்டனிங்கிறது என்ன அப்படின்னா, அனிமல் பயாலஜியில் நம்ம என்ன இது போன ஸ்லைடில் பார்த்தோமோ ஜுவாலஜியில் அதே மாதிரி தான். அங்கே வந்து விலங்குகளில் எப்படி வந்து மாற்றங்கள் நடந்திருக்குது, விலங்குகளுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் பாட்டனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே தாவரங்கள்னு போடுங்க. ஸோ பிளான்ஸ், தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிளான்ட் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், ரிலேஷன்ஷிப் that is the structure and function of various parts of plants. இதை பற்றி படிக்கிறது தான் பாட்டனி. பட் வித் ஆப்வியஸ் ஃபோக்கஸ் ஆன் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னால், பிளான்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நாம் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் பாட்டனி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ பிளான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் அனிமல் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ளை ஆஃப் ஃபுட். வை த பிளான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் த பிளான்ஸ் சப்ளை ஃபுட். எப்படி கொடுக்குது? த்ரூ பிளான்ட் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு வந்து பிளான்ட் தாவரங்கள் வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது வந்து இந்த பிளான்ஸ் தான். எப்படின்னா எய்தர் பை டைரக்ட்லி அந்த பிளான்ட்லேருந்து நாம் நாம இல்லை, விலங்குகள் வந்து எப்படி எடுத்துக்கிடுது ஃபுட்டை? எய்தர் பை டைரக்ட்லி கிரேசிங் ஆன் பிளான்ஸ் அப்படின்னா அந்த தாவரங்களை வந்து சாப்பிட்றதுனால, நேரடியாக மேய்ஞ்சி சாப்பிட்றது, கிரேசிங்னா மேய்ஞ்சி சாப்பிட்றதுனால, அல்லது ஃபீடிங் ஆன் அதர் அனிமல்ஸ். இப்போ டைகர் எடுத்துக்கோங்க. டைகர் வந்து இட் வில் நாட் ஃபீட் ஆன் பிளான்ஸ். அது போய் ஒரு தாவரத்தை போய் சாப்பிடாது. டைகர் வந்து கார்னிவோர். பட் அது எதை சாப்பிடும்? இட் ஃபீட்ஸ் ஆன் அதர் அனிமல்ஸ். அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய இன்னொரு அனிமலை இது போய் சாப்பிடும். அப்போ மறைமுகமாக இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸ். ஸோ ஆல் த லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் dependent on the plants for their food. So that the botany is an important field of science in biology. So next one is microbiology. Microbiology is a field of biology that studies microscopic organisms. Microbiology அப்படிங்கிறது மைக்ராஸ்கோபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மைக்ராஸ்கோபிக்னா என்னது? we cannot see these organisms with our naked eye. ஸோ நேக்கட் ஐ அப்படின்னு சொன்னால் என்னது? நம்மளோட வெறுங்கண்ணுனால பார்க்க முடியாத உயிரினங்கள். அதைத்தான் நம்ம வந்து மைக்ராஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் சிம்பிளி மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வெறுங்கண்ணுனால நம்ம எவ்வளோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் that is the size of the object is less than 100 micrometer, 100 மைக்ரோமீட்டர், அதாவது என்னன்னா 0.1 மில்லிமீட்டர். இந்த சைஸுக்கு கீழே இருக்கிற எதுவுமே நாம வெறுங்கண்ணிட்டு பார்த்தா தெரியாது. less than 0.1 mm size of organisms are not visible to our naked eye. Naked eye means without the aid of any optical devices. எந்த ஒரு டிவைஸும் இல்லாமல் வெறுங்கண்ணுனால பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 மில்லிமீட்டர். இதோட இந்த சைஸில் இருந்ததுன்னா நம்ம வெறுங்கண்ணு தெரியாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாக்டீரியா, ஆர்கியா, ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இது எல்லாமே அந்த மைக்ரோபயாலஜியில் படிக்கிறது தான். பாக்டீரியா உங்களுக்கு தெரியும், ஒரு செல் உயிரி, யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்கியா இட் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படி தான் சொல்லுவோம். பட் தே ஆர் பிரிமிட்டிவ் பாக்டீரியா. அதாவது ரொம்ப முதல்ல தோன்றின உயிரினங்கள்ல இந்த ஆர்கியாங்கிற அந்த வகையான பாக்டீரியா வந்து முக்கியமானது. பாக்டீரியாவுக்கும் ஆர்கியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி the biochemical molecules on the surface of the or on the plasma membrane. பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய பெப்டிடோகிளைகான்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு பாலிசாக்கரைடு. அது அந்த இதில் தான் அந்த பாக்டீரியாவுக்கும் ஆர்கியாவுக்கும் டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் வந்து அதுதான். அதில் லிப்பிடோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாவில் ஒரு மாதிரி இருக்கும், பாக்டீரியாவில் வேறு மாதிரி இருக்கும்.
இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது படிப்பீங்க. ரைட்டு. ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்போ இன்வெர்டிபிரேட்டால ஃபர்ஸ்ட் ஃபைலம் படிச்சிருப்பீங்க, ஃபைலம் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த புரோட்டோசோவாவில் வர்றது ஃபுல்லாகவே ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாக்டீரியா ஆர்கியா அப்படிங்கிறது ப்ரொகேரியோட்ஸ். ப்ரொகேரியோட் அப்படின்னா that is primitive nucleus. The nucleus is not surrounded by uh, nucleus is not surrounded by nuclear membrane. நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இருக்காது. அப்படி உள்ள ஆர்கானிசத்துக்கு பேர் ப்ரொகேரியோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஎன்ஏவை சுற்றி, அதாவது குரோமோசோம்னு சொல்லி நீங்கள் பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குரோமோசோமை சுற்றி நம்ம செல்லுக்குள்ளே, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் குரோமோசோம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செல் படம் போட்டிங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே இப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் குரோமோசோம் வந்து இப்படி நிறைய கிடக்கும். நம்ம அதில் ஒரு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் நம்ம பாடியில் உள்ள செல்ஸில் இருக்கும். அந்த குரோமோசோமை சுற்றி மெம்பரேன் இருந்ததுன்னா அது யூகேரியோட். நம்மலாம் யூகேரியோட்டில் வரும். நம்ம செல்லில் சொல்ல எல்லாத்துலேயுமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. ஆனால் பாக்டீரியா இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் செல் வந்து இப்படி படம் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உள்ள அங்கேயும் வந்து குரோமோசோம்னு சொல்லி அங்கே சொல்ல மாட்டோம். குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி ஒரே ஒரு டிஎன்ஏ, பெரிய டிஎன்ஏ இப்படி காயில உள்ள கிடக்கும். அதை சுற்றி தெர் இஸ் நோ மெம்பரேன். அதனால இப்படி உள்ள செல்களுக்கு பேர் வந்துட்டு ப்ரொகேரியோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மெம்பரேன் இருந்ததுன்னா, நியூக்ளியஸை சுற்றி மெம்பரேன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் யூகேரியோட் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ரைட்டு. இப்போ இந்த யூகேரியோட்டில் யூனிசெல்லுலார் யூகேரியோட்டை தான் நம்ம ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பற்றி படிக்கிறதா மைக்ரோபயாலஜி. ஸோ திஸ் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி கேன் பி broken into சப் டிசிப்ளின்ஸ். இதை நீங்கள் இன்னும் பல உட்பிரிவுகளை பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வகையான மைக்ரோ ஆர்கானிசத்தை படிக்க போறீங்களோ அதை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாலஜி. பாக்டீரியாலஜிங்கிறது என்னது? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவை பற்றி படிக்கிறது வந்துட்டு பாக்டீரியாலஜி. அண்ட் த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. இப்படி ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி நம்ம படிக்கிறதும் அது தனித்தனி ஃபீல்டாக, தனித்தனி பிரான்ச்சாக அப்படி போயிட்டு இருக்கோம். அடுத்தது ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் தமிழில் வந்து மரபியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஜெனட்டிக்ஸ் இஸ் டெஸ்கிரைப்டு அஸ் த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். ஜெனட்டிக்ஸ்னா என்னது? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். ஜீன்கள், அதை பற்றி, மரபணுக்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. வெறும் மரபணுக்களை பற்றி மட்டுமா இல்லை, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், அந்த ஜீன் லெவலில், மரபணு லெவலில் நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு பிளட் குரூப் எல்லாருக்கும் வந்து பிளட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கிற, ஒரே கலரில் தான் இருக்குது. ஆனால் யார் பிளட்டை வேணாலும் யாருக்கு வேணாலும் அப்படி ஏற்ற முடியுமானா முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் குரூப்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பிளட் குரூப்பில் வித்தியாசத்தை வந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஜீன்கள் தான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பிளட் குரூப் வந்து ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரோட பிளட்டோட சர்ஃபேஸில் வந்து அந்த ஆர்பிஸோட சர்ஃபேஸில் அங்கே வந்து ஒரு ஆன்டிஜன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிஜன் அவங்க பிளட்டில் வந்து இருக்கும், அவங்க ஆர்பிசி மேலே இருக்கும், ரெட் பிளட் செல் மேலே. இதே இது பிளட் குரூப் பி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஆன்டிஜன் வந்து இருக்கும். அப்போ பிளட்டு பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இருக்குது. இந்த வேறுபாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையான ஜீன்கள் வந்து அவங்களோட செல்லில் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இதை பற்றி படிக்கிறதும் ஜெனட்டிக்ஸ். தென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, அதாவது பண்புகள் வந்து, ஹெரிடிட்டி அப்படிங்கிறது பாரம்பரியமாக பண்புகள் வந்து கடத்துறது. ஸோ இப்போ நமக்கு வந்து சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் ஒரு சில நோய்கள் வந்து அந்த குடும்பத்தில் மட்டும் அப்படி என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் மட்டும் அந்த நோய் வந்து இருக்கும். சில நோய்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் ஆண்களுக்கு மட்டும் கடத்தப்படுற மாதிரி இருக்கும்.
இப்படி சில குறிப்பிட்ட இது நம்ம நோயை வச்சு தான் நம்ம இது வந்து ஈஸியாக படிக்க முடியும். இப்படி இது எந்த பேட்டர்ன்ல, எந்த கொள்கையில இப்படி வந்து கடத்தப்படுது இந்த இந்த மாதிரியான பண்புகள் எல்லாமே, இதை பத்தி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் யூ வில் பி ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு டு த கான்செப்ட் ஆஃப் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்ல வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் இல்லை லேட்டஸ்டா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து இப்போ இருக்குது. மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது மூலக்கூறு மரபியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஜீன்களில் என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். அண்ட் ஜெனட்டிக் மேப்பிங். மேப்பிங்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜெனட்டிக் மேப்பிங்கிறது ஒரு நபருக்கு என்னென்ன ஜீன்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டூல் ஸ்டடீஸ் படி நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 19,000 ஜீன்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த 19,000 ஜீனும் எத்தனை குரோமோசோம்ல இருக்குது நம்மகிட்ட உள்ள 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். 23ன்னு தான் சொல்லணும், ஏன்னா இன்னொன்று வந்து அது ஒன்றுலேயும் அதோட காப்பி தான் இருக்கும். அப்போ இந்த 23 ஜோடி குரோமோசோம் அல்லது 23 குரோமோசோம்ல இந்த 19,000 ஜீன் இருக்குது. எந்தெந்த குரோமோசோம்ல எந்தெந்த ஜீன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றது ஜெனட்டிக் மேப்பிங். தட் இஸ் இட் இஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் லொகேஷன் ஆஃப் ஜீன் ஆன் தி குரோமோசோம்ஸ். ஸோ யூ ஹாவ் டு locate 19,000 genes in 23 chromosomes. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் ஜீன் என்ன, செகண்ட் ஜீன் என்ன, தேர்ட் ஜீன் என்ன, இதுதான் வந்துட்டு இப்படி நம்ம ஒவ்வொரு ஜீனா ஒரு படமாக போட்டு வச்சோம்னா தட் இஸ் கால்டு ஜெனட்டிக் மேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஜாகிரபிக்கல் மேப்பில் என்ன இருக்கும், ஒரு இப்போ உங்கள் ஊர்லேருந்து இப்போ கூகுள் மேப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் நம்ம காலேஜுக்கு வர்ற வழியில் என்னென்ன ஊர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் இருக்கும். வரிசைப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மேப்பில் என்ன காட்டுதோ அதே வரிசையில் தான் ஊர்கள் வந்து இருக்கும். அது மாதிரி தான் குரோமோசோமில் ஜீன்கள் எல்லாமே வரிசையாக ஒன் ஆஃப்டர் தான் அனதர் தே ஆர் அரேஞ்ச்டு. அப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய நிறைய இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் துன்பப்படக்கூடிய ஜெனட்டிக் டிசீஸ் இதெல்லாம் வந்து அது எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகும், அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஜெனட்டிக்ஸ்.